மகா பரிசுத்தரே, இந்த உயர்த்தெழுந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே உயர்த்தெழுந்த அதனுடைய எல்லா அனுபவங்களும் எங்களுக்கு கிடைக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை தாரும். தாழ்த்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். அல்லேலூயா. வேதாகமத்தை எல்லாரும் தூக்கி ஆண்டவருக்கு ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுவின் இணை இல்லாத இனிய நாமத்தில் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஜெபத்தோடு இருப்போம். அப்போஸ்தல நடவடிக்கைகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். பிள்ளைகளை இடையில் நீங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கிடணும். பிள்ளைகளை வசனத்தை கேட்க வைக்கணும். வீணான தொல்லைகளை படக்கூடாது. ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்னால் உடனேயே பரலோகம் போய்விடவில்லை. ஒரு 40 நாட்கள் உலகிலிருந்து அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே, ஆதாரங்களினாலே, அந்த எவிடன்ஸ் மூலமாக தன்னை உயிரோடு இருக்கவராக அவர் காண்பித்தார். வேதத்திலே அதற்குரியதான நிறைய ஆதாரங்கள் உண்டு. ரோமர் 1:5 பலமாக ரூபிக்கப்பட்டார், ஆதாரத்தோடு எடுத்து காட்டினார் என்பதாக மாம்சத்தின்படி தாவீதின் சந்நிதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோர்ந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின்படி ஓய்வு நாள் சனிக்கிழமையாக காணப்படுகிறது. அது வாரத்தின் கடைசி நாள். சனிக்கிழமை வரை ஆண்டவர் பல்வேறு சிருஷ்டிப்புகளை சிருஷ்டித்து செம்மைப்படுத்தி சீர்படுத்தினார். வாரத்தின் 1ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். பழைய ஏற்பாட்டின்படி சனிக்கிழமை ஓய்வு நாளாக இருக்கிறது. அந்த சனிக்கிழமை இந்த புதிய ஏற்பாட்டின்படி பார்த்தால் ஆண்டவர் இயேசு உயிரோடு எழும்பினபடியினால் அந்த ஞாயிறு அல்லது வாரத்தின் 1ஆம் நாள் என்று சொல்லக்கூடிய ஞாயிறு ஓய்வு நாளாக ஆக்கப்படுகிறது. வேதாகமத்திலேயே அதை நாம் பார்க்கிறோம். வேதாகமத்திலே ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த வாரத்தின் 1ஆம் நாள்தான் ஏராளமான தரிசனங்களை கொடுத்தார், பெரும்பான்மையான தரிசனங்களை. பழைய ஏற்பாட்டை வாசிக்கக்கூடிய நேரத்தில் சனிக்கிழமை ஓய்வு நாள். அந்த சனிக்கிழமை முழுவதும் யாதொரு வேலையும் யாரும் செய்யக்கூடாது. எருசலேமனுடைய மெயின் கேட்டை நெகேமியா 13:19 ஓய்வு நாளுக்கு முந்தின நாள், அதாவது வெள்ளிக்கிழமை மாலையிலேயே
ஆகையால் ஓய்வு நாளுக்கு முன்னே எருசலேமின் பட்டண வாசலில் மாலை மயங்கும்போது கதவுகளை பூட்டவும் ஓய்வு நாள் முடியும் மட்டும் அவைகளை திறவாதிருக்கவும் வேண்டும் என்று கட்டளையிட்டு ஓய்வு நாள் எந்த உலக பிரகாரமான வேலையினுடைய சுமைகள் சுமக்கக்கூடிய வேலையோ உலக காரியங்களுக்காக போக்குவரத்தோ சனிக்கிழமை ஓய்வு நாள் முடிகிறது வரை யாரும் செய்யக்கூடாது. அப்படி செய்தால் என்ன? கடுமையான தண்டனை உண்டு. பழைய ஏற்பாட்டிலே வனாந்தரத்திலே அவர்கள் ஓய்வு நாளை ஆசரித்தார்கள். சனிக்கிழமை. எத்தனை ஓய்வு நாள்? 40 வருஷ காலமாக 2080 ஓய்வு நாட்களை அந்த வனாந்தரத்திலே அவர்கள் ஆசரித்தார்கள். இந்த 2080 ஓய்வு நாட்களும் மன்னா பொழியப்படவில்லை. வானத்திலிருந்து மன்னா பொழியாமல் காணப்பட்ட 2080 ஓய்வு நாட்கள், 40 வருஷம். அதனால் மன்னாவை பொறுக்குகிறதற்கு எவனாயிலும் ஓய்வு நாளில் போனால் அவன் திருப்பி தான் வரணும். ஒரு முறை ஓய்வு நாளிலே விறகு பொறுக்கும்படியாக ஒருத்தன் போனான். அவனை பிடித்து காவலிலே போட்டு மோசே ஜெபம் பண்ணுகிறான். இவனை என்ன செய்யணும்? ஓய்வு நாளை மீறிவிட்டானே. கர்த்தர் சொல்லுகிறார், எல்லாரும் சேர்ந்து இவனை என்ன செய்யணும்? கல் எறிந்து கொல்ல வேண்டும். ரொம்ப காட்டமான காரியம் போல் இருக்கிறது, ஆனால் வேதத்தில் இருக்கிறது. உடனே ஓய்வு நாளை மீறிய அந்த மனுஷனை எல்லாரும் சேர்ந்து கல்லெறிந்து சாகக்கூடிய அளவுக்கு கல்லெறிந்து கொல்லுகிறார்கள். அந்த கணக்குப்படி பார்த்தால் இந்த நாட்களிலே ஓய்வு நாளை எத்தனை பேர் மீறுகிறார்கள்? ஏன் அவர்கள் மீறுகிறார்கள்? உலக பிரகாரமான காரியங்களை செய்யும்படியாக. நிறைய பேர் ஓய்வு நாள் என்றால் என்ன? 24 மணி நேரம். அந்த 24 மணி நேரங்களும் தெய்வீக காரியங்களை மாத்திரமே செய்ய வேண்டும். ஏசாயாவிலே பார்க்கிறோம், சொந்த பேச்சை கூட பேசக்கூடாதான் ஓய்வு நாளிலே. தன் காலை தன்னுடைய இஷ்டத்துக்கு நடக்காமல் காத்து கொள்ள வேண்டும். சொந்த பேச்சு, உலக பேச்சை கூட ஓய்வு நாளிலே பேசக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு காட்டமான கண்டிஷனான உபதேசங்கள் வேதாகமத்திலே உண்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசு உயிரோடு எழும்பினார் என்று சொன்னால் அது வேதாகமத்தின் அடிப்படையிலே ஆதாரமான ஒரு விஷயம். ஆண்டவர் இயேசு பலரையும் உயிரோடு எழுப்பியிருக்கிறார். வேதத்திலே ஆண்டவர் பலரையும் எழுப்பியிருக்கிறார். ஆனால் வேதத்தில் எழுதப்படாத அளவுக்கு நிறைய பேரை கர்த்தருடைய நாமத்தினாலே பரிசுத்த தேவ மனிதர்கள் உயிரோடு எழுப்பியிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு ஒரு சில புள்ளி விவரங்களை சொல்லுகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17 வசனம் முதல் வாசித்தால், சாரிபாத்தூர் விதவையினுடைய மகளை கர்த்தருடைய நாமத்தினால் எலியா உயிரோடு எழுப்பியிருக்கிறார். 2 ராஜா 4:25 சுனேமியாவினுடைய மகனை எலிசா உயிரோடு எழுப்பியிருக்கிறான் கர்த்தருடைய நாமத்தில். 2 ராஜா 13வது அதிகாரம் 20 முதல் வாசித்தால், எலிசாவினுடைய எலும்புபட்ட ஒரு மனிதன் அந்த மண்ணுக்குள்ளே புதைக்கப்பட்ட அந்த கொண்டு போகும்போது அவனை கர்த்தர் உயிரோடு எழுப்புகிறார். லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11 முதல் நாயினூர் விதவையினுடைய
மரித்து போன அந்த வாலிப மகனை ஆண்டவர் இயேசு உயிரோடு எழுப்புகிறார். மத்தேயு சுசேஷத்தினுடைய 9:18 முதல் எவீருவின் 12 வயது மகளை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். யோவான் சுவிசேஷம் 11வது அதிகாரத்திலே மரித்து போன லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்புகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 9:36 வசனத்து முதல் வாசிக்கக்கூடிய நேரத்தில் யோப்பா பட்டணத்து தொற்கால் என்று சொல்லக்கூடிய பெண்ணை பேதுரு உயிரோடு எழுப்புகிறார். அப்போஸ்தலர் 20:7 முதல் வாசித்தால் ஐத்துகே என்கிறதான வாலிபனை பவுல் உயிரோடு எழுப்புகிறார். அப்போ மொத்தம் 6 பேர், மொத்தம் 6 ஆண்கள் 2 பெண்கள். அதாவது ஆண்டவர் இயேசு 3 பேரை உயிரோடு எழுப்புகிறார். எலியா ஒரு நபரை உயிரோடு எழுப்பும்படியாக கர்த்தர் உதவி செய்கிறார். எலிசா 2 பேர், பவுல் ஒரு நபர், பேதுரு ஒரு மனுஷனை கர்த்தருடைய நாமத்திலே உயிரோடு எழுப்புகிறதை பார்க்க முடிகிறது. இந்த உலகிலேயே சரித்திரத்தை வாசிக்கக்கூடிய நேரத்தில் ஸ்மித் வீல் ஒர்த் என்று சொல்லக்கூடியவர் ஏராளமான பேரை கர்த்தருடைய நாமத்தினாலே உயிரோடு எழுப்பியிருக்கிறதாக சரித்திரம் சொல்லுகிறது. அதனால் உயர்த்தழுதல் என்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, பெரிய விஷயமானாலும் அதற்கான ஆதாரங்கள் வேதாகமத்திலே உண்டு. சரி, ஆண்டவர் இயேசு உயிரோடு எழும்பி என்ன செய்தார்? 33 வருஷ ஊழியத்தை விடவும் உயிரோடு எழும்பி ஆண்டவர் இயேசு 40 நாட்கள் ஏறத்தாழ ஒரு 14 விதமான தரிசனங்களை கொடுத்த நேரத்தில் 7-8 விதமான ஊழியங்களை அவர் செய்கிறார். உயிரோடு எழும்பின ஆண்டவர் இயேசு முதல் ஊழியம் என்னவென்றால், துக்கத்தோடு இருந்த கண்ணீரோடு இருந்த மகதலேன மரியாளுடைய கண்ணீரையும் துக்கத்தை மாற்றக்கூடிய ஒரு ஊழியம். இன்றைக்கும் அதே தான் கர்த்தர் செய்கிறார். உயர்த்தெழுந்த இயேசு கண்ணீரை துடைக்கக்கூடிய ஊழியம், கவலைகளை மாற்றக்கூடிய ஊழியம், துக்கங்களை மாற்றக்கூடிய ஊழியத்தை ஆண்டவர் இயேசு அவர் செய்கிறார். இரண்டாவதாக தோமாவுடைய அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஊழியம். இன்றைக்கும் நிறைய பேர் அவிசுவாசத்தோடு காணப்படுகிறார்கள். அந்த அவிசுவாசத்தை நீக்கி விசுவாசத்தை கொடுக்கக்கூடிய ஊழியங்களை கர்த்தர் இன்றைக்கும் செய்கிறார். மூன்றாவதாக பேதுருவுடைய பின்மாற்ற ஜீவியத்தை மாற்றி சுத்திகரிக்கும் ஊழியம். பின்மாறி போகக்கூடியதான, ஆண்டவரை விட்டு வெகு தூரம் பிரிந்து போகக்கூடியதான நிறைய கேசுகள் எல்லாம் உலகத்தில் உண்டு. அந்த பின்மாற்றங்களின் ஊழியங்களை அவர்களுடைய வாழ்க்கையிலே பின்மாற்றத்தை நீக்கும் ஊழியங்களை நம்முடைய ஆண்டவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நான்காவதாக எம்மாவூருக்கு போன அந்த சீசர்களுடைய இருதயங்களை என்ன செய்கிறார்? கொழுந்து விட்டு அவர் எரிய செய்கிறார். ஆறாவதாக வேதத்திலே பார்க்கக்கூடிய நேரத்தில் சீசர்களை ஊழியத்திற்கு அதிகாரப்படுத்தி அனுப்பக்கூடிய ஊழியம். நீங்கள் புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்.
ஏழாவதான ஊழியம் மிக முக்கியமான ஊழியம். ஆண்டவர் தன்னுடைய 11 அப்போஸ்தலர்களையும் உயரமான ஒலிவ மலைக்கு ஒலிவ மலைக்கு மேலே அழைத்து கொண்டு போகிறார். அந்த மலையினுடைய உயரம் 2723 அடி. 2723 அடி உயரத்தில் உள்ள உச்சி அந்த ஒலிவ மலைக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டே போகிறார். மேலே போய் அவர்களை கொண்டு போன பிறகு 2 கரங்களையும் உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே பரத்திற்கு எடுத்து கொள்ளப்படுகிறார். மிக முக்கியமான ஊழியம், ஆசீர்வதிக்கும் ஊழியம். எல்லாரையும் அல்ல, தன்னுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அவரை பின்பற்றின கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து கொண்டிருக்கும் போதே பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அதுதான் ஆண்டவர் இயேசு செய்த 7 ஊழியங்களிலே மிக 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 முக்கியமான ஊழியம். அதனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அந்த 7 விதமான ஊழியங்களை உயர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு செய்கிறார். இதெல்லாம் கண்ணீரை துடைத்து துக்கங்களை மாற்றும் ஊழியம், அவிசுவாசங்களை மாற்றி விசுவாசத்தை தரும் ஊழியம், பின்மாற்றங்களை நீக்கும் ஊழியம், இருதயங்களை கொழுந்துவிட்டு எரிய செய்யக்கூடியதான ஊழியம், ஊழியத்திற்கு அனுப்பும் ஊழியம், ஆசீர்வதிக்கக்கூடியதான ஊழியம், இன்னும் பல காரியங்களை நம்முடைய ஆண்டவர் அவர் செய்திருக்கிறார். உயர்த்தெழுதல் இல்லாவிட்டால் வேதாகமத்தில் எல்லா இடங்களை விடவும் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்திலே தான் உயர்த்தெழுதலை குறித்து நிறைய விஷயங்களை கர்த்தர் நமக்கு சொல்லித் தருகிறார். இன்னும் ஒரு சில இடங்களிலே உயர்த்தெழுதல் இல்லாவிட்டால் நான் பண்ணக்கூடிய பிரசங்கம் வீண், விருதா, உங்களுடைய எல்லா காரியங்களும் விருதா, புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம். பரலோகத்தின் அனுபவம் உயர்த்தெழுந்து வாசிங்க. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால், கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. நாம் படக்கூடிய சோதனைகளும் பிரயோஜனம் இல்லை, ஜெபங்களும் விருதாவாக போய்விடும். காரணம் உயர்த்தெழுதல் இல்லையே. உலகத்திலே வாழ்ந்து மிருகங்களைப் போல மண்ணோடு மண்ணாக அழிந்து போகிறதற்கு ஏன் இவ்வளவு பாடுபட வேண்டும்? அதனால் உயர்த்தெழுதல் என்கிறது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். நாம் பிரசங்கம் பண்ணுகிறதிலே ஒரு அர்த்தம் உண்டு, உங்கள் விசுவாசத்திலே ஒரு அர்த்தம் உண்டு, நீங்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறதிலே, கர்த்தருக்காக ஜீவிக்கிறதிலே, ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுகிறதிலே ஒரு அர்த்தம் உண்டு. காரணம் என்ன? காரணம் என்ன? உயர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்கிறது. அதனால் உயர்த்தெழுதலை மறைக்கும்படியாக சாத்தான் ஏராளமான உபாய தந்திரங்களை கொண்டு போடுகிறான். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 12 முதல் வாசித்தால், இப்போ ஆண்டவர் இயேசு உயர்த்தெழுந்து பரத்துக்கு போயிட்டாங்க. அப்போ பாரம்பரியக்காரர்கள், அவரை பாடுபடுத்தியவர்கள், கல்லறைக்குள்ளாக்கியவர்கள், அவர்கள் அதிர்ச்சி அடைந்து
இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். அந்த காலத்திலே லஞ்சம் கிரியை செய்திருக்கிறது. உயிர்த்தெழுதல் அதை மறைக்கும்படியாக பணத்தை கொடுத்து நாங்கள் நித்திரை பண்ணக்கூடிய நேரத்தில் சீசர்கள் வந்து இயேசுனுடைய சரீரத்தை கொண்டு போய்விட்டார்கள். அதுபோல சொல்ல வைத்தார்கள் பணத்தை கொடுத்து. ஆனால் எவ்வளவு தூரம் பிசாசு கிரியை செய்தாலும் ஆண்டுடைய உயிர்த்தெழுதல் என்று சொல்லக்கூடியது இன்றைக்கு உண்மையிலேயே பெரிய அளவிலே கிரியை செய்கிறது. ஒவ்வொரு ஆராதனையிலும், ஞாயிறு ஆராதனையிலும் உயிர்த்தெழுந்த இயேசு நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு ஆராதனையிலும் உயிர்த்தெழுந்த ஆராதனை, மனமகிழ்ச்சியின் ஆராதனை. உலகம் முழுவதும் உயிர்த்தெழுந்த ஆராதனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் மத்தேயு சுவிசேஷம் 12:38 முதல் வாசித்தால், யோனா மண்ணுக்குள்ளே 3 நாட்கள் இருந்தது போல மனுஷகுமாரனும் பூமியிலே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பூமியில் அந்த கல்லறையிலே ஆண்டவர் இயேசுனுடைய சரீரத்தை வைக்கிறார்கள். பூமி பார்த்தது நம்மை உண்டாக்குன தெய்வம் நமக்குள்ளே எங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி அந்த பூமியினால் ஒரு 3 நாட்களுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளவு தூரம் உயிர்த்தெழுதலை மறைத்தாலும் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம். பிலிப்பிய நிருபத்தினுடைய 3:10 வாசிக்கக்கூடிய நேரத்திலே மேன்மையான உயிர்த்தெழுதலுக்காக இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியான நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் எல்லாவற்றையும் நஷ்டமாகவும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணினேன். உயர்த்தெழ வேண்டும். உயர்த்தெழுதலுக்காக, அந்த அனுபவத்திற்காக எல்லாவற்றையும் நஷ்டமாகவும் குப்பையுமாகவும் எண்ணிவிட்டேன். பார்த்தீங்களா? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மேலான உயர்த்தெழுதல் நமக்கு கிடைக்க வேண்டும். அதற்காக இந்த உலகத்தினுடைய மேன்மைகளை வெறுத்து விட்டு கர்த்தருக்காக ஜீவிக்க வேண்டும். இப்போ அநேகர் உயர்த்தெழுதல் பண்டிகை எப்படி கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால், புத்தாடுகளை உடித்து ஆடம்பரமாக விருந்து கொண்டாட்டம் என்னெல்லாமோ செய்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையான உயர்த்தெழுதலை நாம் அடைய எல்லா உலக மேன்மைகளையும் வெறுத்து நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ண வேண்டும் என்று வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, எபிரேயர் 11வது அதிகாரத்திலே மேன்மையான உயர்த்தெழுதலுக்காக விடுதலை பெற சம்மதியாமல் வேறு சிலர் வாதிக்கப்பட்டார்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். அப்போ நமக்கு ஒரு உயர்த்தெழுதல் வேண்டும். உயர்த்தெழுதல் என்று சொல்லக்கூடிய அந்த மேன்மையான அனுபவத்தின் மூலமாக
ஒரு 7-8 ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒன்றாவதாக 1 பேருடைய நிருபத்தினுடைய 3வது அதிகாரம் 21-22 அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றி நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிக்கிறது. பாதுகாப்பு. ரட்சிப்பு என்றால் அதுக்கு பல அர்த்தம் உண்டு. பாவத்திலிருந்து ரட்சிப்பு, ரட்சிப்பு என்றால் ஒரு பாதுகாப்பு. உயிர்த்தெழுதலினால் ஒரு மகிமையான ரட்சிப்பு வருகிறது. ரோம நிருபம் 4வது அதிகாரம் 25 உயிர்த்தெழுதலினால் நாம் நீதிமான்களாக ஆக்கப்படுகிறோம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நாம் நீதிமான்களாக உயிர்த்தெழுதலின் மூலமாக ஆக்கப்படுகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் சங்கீதங்களை வாசிக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய 68-18 வாசிக்கக்கூடிய நேரத்தில் உயிர்த்தெழுதலினால் மிக முக்கியமான ஆசீர்வாதம். கர்த்தர் எழுந்து வரங்களை அனுப்புகிறார். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டீர். வரங்களை அனுப்புகிறார் தேவன். ஆண்டவர் இயேசு எழும்பி வரங்களை அனுப்புகிறார். மட்டுமல்ல, ஆண்டவர் உயிரோடு எழும்பி பரிசுத்தாவியானவரை நமக்கு அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் 40 நாட்கள் தரிசனம் கொடுத்து அவர் எழும்பி அவர் உயர்த்தெழுந்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஒரு 10 நாட்கள் பிறகு பரிசுத்தாவியானவரை அனுப்புகிறார். 120 பேர் அந்த ஒரே நாளிலே பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இன்று உலகம் முழுவதிலும் பல லட்சம் பேர், பல கோடி பேர் பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உயர்த்தெழுந்தபடியினால் இந்த அனுபவம் நமக்கு கிடைக்கிறது. 5வதாக ஆண்டவர் உயிரோடு எழும்பி நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கிறார். உயிரோடு எழும்பி அவர் பிதாவுடைய வலதுபரிசத்தில் இருந்து கொண்டு நம்முடைய ஜெபங்களை கேட்டு அதற்கான பதில்களை அனுப்புகிறார். 6வதாக ஆண்டவர் உயிரோடு எழும்பி பிதாவுடைய வலதுபரிசத்தில் இருந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். பிதாவுடைய சமூகத்தில் இருந்து நமக்காக பரிந்து பேசக்கூடியவராக இருக்கிறார். 7வதாக ஆண்டவர் இயேசு உயிரோடு எழும்பி நமக்காக வாசஸ்தலங்களை அவர் கட்டக்கூடியவராக இருக்கிறார். 8வதாக அவர் உயிரோடு எழும்பி தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றக்கூடியவராக காணப்படுகிறார். 9வதாக 2ஆம் வருகை உண்டு என்பதை நிரூபிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால் எழுந்த சத்தியம் என்று சொல்லக்கூடியது சாதாரணமான ஒன்று அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே சில இடங்கள் ஒரு குறிப்பிட்ட இயக்கங்கள் உண்டு. உயர்த்தெழுதலை விசுவாசிக்க மாட்டார்கள். வேதபாரர்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஏரோதியர்கள், இன்னும் பல அமைப்புகள் உண்டு.
அவர்கள் எல்லாம் பாரம்பரியக்காரர்கள் தான். நல்ல டீப்பான ஆவிக்குரிய அனுபவம் அவர்களுக்கு இல்லை. ஆனால் வேதபாரகர்கள், பரிசேயர்கள், ஏரோதியர்கள், இன்னும் பல அமைப்பில் உள்ளவர்கள் பேரளவுக்கு உயர்த்தெழுதலை விசுவாசிப்பார்கள். ஆனால் இந்த சதுசேயர்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டம் உயர்த்தெழுதலை விசுவாசிக்க மாட்டார்கள். தேவ தூதர்கள் உண்டு என்பதை விசுவாசிக்க மாட்டார்கள். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உயர்த்தெழுதல் உண்டு. உயர்த்தெழுதலிலே நாம் எப்படி இருப்போம் என்று சொன்னால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு சகோதரி ஒரு புருஷனை, ஒரு மனுஷனை விவாகம் பண்ணினான், அவன் இறந்து போய்விட்டான். பிறகு ரெண்டாவது ஒரு மனிதனை அவன் இறந்து போய்விட்டான். இப்போ 6-7 பேரை விவாகம் பண்ணி அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். இவனும் பிறகு இறந்து போயிடுவான். இப்படி பண்ணால் சாகாமல் என்ன செய்வா? பிறகு இவள் பரலோகத்துக்கு போய் இவர்களிலே யாருக்கு மனைவியாக இருப்பாள் என்று சொல்லி தப்பாக ஆண்டவரிடத்திலே சிலர் கேட்கிறார்கள். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. இந்த குடும்ப வாழ்க்கையில் அங்கே இல்லை. அங்கே பரிசுத்தவான்கள், பக்தன்மார்கள் தேவ தூதர்களை போல இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? உயர்த்தலில் எப்படி இருப்பார்கள்? தேவ தூதர்கள். தேவ தூதர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு சாயல் உண்டு. அவர்கள் ஆண்களும் இல்லை, பெண்களும் இல்லை. அதுக்காக நாம் அந்த உபதேசத்தை திரிச்சு பேசக்கூடாது. அங்கே குடும்ப வாழ்க்கை இல்லை. அவர்கள் தேவ தூதர்களை போல இருப்பார்கள். அந்த தேவ தூதர்களை ஆண்டோடைய இரக்கத்தினாலே பல தடவை தரிசனத்திலே கண்டிருக்கிறேன். தேவ தூதர்களுடைய முகம் மகிமையான ஒரு முகம். எந்த ஆணை போன்றோ பெண்களோடு அவைகளை என்ன செய்ய முடியாது? ஒப்பிட முடியாது. கவலை இல்லாத ஒரு முகம், துக்கம் இல்லாத ஒரு முகம், பாரம் இல்லாத, பயம் இல்லாத ஒரு முகம். பரலோகத்திலே உயர்த்தெழுந்து கர்த்தருடைய பிள்ளைகள் போன பிறகு தேவ தூதர்களை போல ஆண்டுடைய பிள்ளைகள் இருப்போம். அதுக்கு தான் இந்த பிரயாசம். இங்கே அதுக்குள்ள ட்ரைனிங் தருகிறது. அதனாலே ஆக்கும். எல்லாரும் அங்கே போய் இப்படியெல்லாம் இருக்க முடியாது. அந்த அனுபவத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களே அவ்வளவு பெரிய ஒரு மகிமையான உயர்த்தெழுதலிலே கலந்து கொள்ள முடியும். அதனால் ஆண்டவர் இயேசு உயர்த்தெழுந்து என்ன செய்தார்? நாம் ஒரு 7-8 ஊழியங்களை பார்த்தோம். ஏறத்தாழ அநேக தரிசனங்களை கர்த்தர் கொடுத்தார். உயர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு அநேக தரிசனங்களை கொடுக்கிறார். முதலாவதாக மகதலேனா மரியாளுக்கு உயர்த்தெழுந்த சில அந்த சனப்பொழுதிலே மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, மரியாளே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று சொல்லி கேட்டார். மகதலேனா மரியாள் எல்லாருக்கும் முன்பாக முந்தி கொண்டபடியினால் மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனம். இந்த பிந்தக்கூடிய கேசுகள் தரிசிக்கவே மாட்டார்கள். தெய்வீக காரியங்களில் என்னை பிந்தி செய்தால் ஆண்டவருக்கு உரிய நேரத்தை கொடுக்காமல் இருப்பாய் என்று சொன்னால் உனக்கு தரிசனம் கிடைக்க. இரண்டாவது தரிசனமும் கல்லறை நடத்திலிருந்து வந்த, கல்லறையை தேடி வந்த ஸ்ரீகளுக்கே ஆண்டவர் இரண்டாவது தரிசனம் கொடுத்தார். இரண்டாவது தரிசனம் கொடுத்த ஆண்டவர் சொல்ற, என்னுடைய சீசர்களுக்கு நீங்கள் போய் நான் உயிரோடு இருப்பதாக அறிவிக்க வேண்டும். மூன்றாவது தரிசனம் 10 அப்போஸ்தலர்களுக்கு
அந்த அறை வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் நடுவிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம். அப்போ யூதாஸ் செத்து போய் விட்டான். அந்த நேரத்தில் தோமா அவன் ஊர் சுற்ற போயிட்டான். அங்கே 10 அப்போஸ்தலர்கள் இருந்தார்கள். 10 அப்போஸ்தலர்களுக்கும் 3வது தரிசனம். சரியா ஒரு வாரத்திற்கு பிறகு, அதாவது நான் உங்களுக்கு அடிக்கடி நான் ஞாபகப்படுத்தக்கூடிய விஷயம், கர்த்தருடைய தரிசனங்கள் 2 வகையிலே வெளிப்படும். பெரும்பான்மையான தரிசனங்கள் ஞாயிறு கர்த்தர் தருவார். 2வது பெரும்பான்மையான தரிசனங்கள் சிலுவை பாடு தரிசனம். இன்னும் பிரதானமாக அதிகமாக ஜெபிக்கக்கூடியவர்களுக்கு அவர் தரிசனமாவார். அப்போ அடுத்த ஒரு வாரத்திற்கு பிறகு, அதுவும் ஓய்வு நாள், நீங்கள் தியானித்து எடுத்துக்கொள்ளுங்கள். தோமாவும் இருக்கக்கூடிய நேரத்திலே அங்கே மறுபடியும் அந்த ஒரு ஆத்மாவுக்காக மறுபடியும் வருகிறார். தோமாவே, நீ அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு, உன்னுடைய விரலை எடுத்து என்னுடைய விழாவிலே போடு, உன் கையை போடு என்று சொல்லுகிறார். ஆண்டவர் தோமாவுடைய அவிசுவாசத்தை மாற்றுகிறதற்கு தோமா இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த சீசர்களுக்கு தரிசனமாகிறார். யோவான் 20வது அதிகாரத்தில் 7 அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் திபோரா கடற்கரையிலே, யோவான் 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கு வாசியுங்கள். 21வது அதிகாரம். இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். எண்ணிக்கொள்ளுங்கள் எத்தனை பேர் என்று. வெளிப்படுத்தின விவரமாவது, சீமோன் பேதுருவும் திதிமு எனப்பட்ட தோமாவும், கலிலேயா நாட்டில் உள்ள கானா ஊரானாகிய நாத்தான் வேலும், செபதேவின் குமாரரும் அவர்கள் 5. அப்போ அவருடைய சீசரில் வேறு 2 பேரும் கூடியிருக்கும். 5 2 7. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன். 7 சீசர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? தரிசனமாக கூடியவராக கர்த்தர் காணப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 500 பேருக்கும் அதிகமான பேர் இருக்கக்கூடிய இடத்திலே தரிசனமாவதாக பவுல் இன்னொரு நிருபத்திலே சொல்லுகிறார். குறிப்பாக பேதுருவுக்கு தனியாக கர்த்தர் தரிசனமாகிறார். வாசியுங்கள் லூக்கா 24:34. லூக்கா 24:34. சீமோன் பேதுருவுக்கு கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு சீமோனுக்கு தரிசனமாகிறார். வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை புல்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார். எம்மாவூருக்கு போன சீசர்களுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். அதனால் தேவ தரிசனம் என்று சொல்லக்கூடியது மிக 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 முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால் உயர்த்தெழுதல் என்று சொல்லக்கூடியது நம்முடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு சத்தியம். எபிரேய நிருபத்தினுடைய 6வது அதிகாரம் 2வது வசனத்திலே அது ஃபவுண்டேஷன், அஸ்திவார உபதேசங்களிலே ஒன்று. ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை. அப்போ உயிர்த்தெழுதல் என்று சொல்லக்கூடியது ஒரு ஃபவுண்டேஷன் உபதேசம். உயிர்த்தெழுதல் சத்தியம் இல்லாமல் ஒரு கட்டணம் எழும்பாது. கிறிஸ்தவ ஜீவியம் இல்லை.
இப்போ நீங்கள் பலர் கஷ்டப்படுகிறீர்கள், சோதனையிலே தவித்து கொண்டிருக்கிறீர்கள், கண்ணீரோடு இருக்கிறீர்கள். உங்களுக்கு அல்லது குறிப்பிட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு பலன் இந்த உலகத்திலும் கிடைக்கும், உயர்த்தெழுந்த பிறகு மகிமையிலும் அது நமக்கு தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதனால்தான் லூக்கா 14:14 வாசிக்கக்கூடிய நேரத்தில் நீதிமான்களின் உயர்த்தெழுதலிலே அவைகள் சரி கட்டப்படும், இம்மையிலே துன்பங்களோடு நூறத்தனையாக பலன், மறுமையிலே நித்திய ஜீவன். அல்லேலூயா. சில ஓட்ட விசுவாசிகள் சொல்லுவார்கள், பொருள் இல்லாதவர்களுக்கு இவ்வுலகம் இல்லை. எது? பொருள் அருள் இல்லாதவர்களுக்கு அவ்வுலகம் இல்லை. பொருள் இல்லாதவர்களுக்கு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே என்ன சோதனை வந்தாலும் நம்மை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி வாழ வைக்கும் ஒரு தெய்வம் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஆனால் நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் உயர்த்தெழுதலின் வரிசை என்று போடப்பட்டிருக்கிறது. உயர்த்தெழுதலின் வரிசை, உயர்த்தெழுதலின் முதல் பலன் ஆண்டவர் யார்? உயர்த்தெழுதலின் முதல் பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வரிசை, உயர்த்தெழுதலின் வரிசையில் நாம் எந்த வரிசையிலே உயர்த்தெழ போகிறோம் கண்டுபிடிக்கணும். அதுலேயும் பழைய காலங்கள் போல நீண்ட நெடு வருஷங்கள் இந்நாட்களிலே மனுஷன் பலத்தோடு இல்லை. குறித்த நாட்களுக்குள்ளாக நல்ல ஜீவித்து மகிமையின் உயர்த்தெழுதலை நாம் கடந்து போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உயர்த்தெழுதலின் முதல் வரிசையிலே ஆண்டவர் இயேசு, இரண்டாவது வரிசையிலே யார் என்றால் வருகையின் நேரத்தில் மறுரூபமாகக்கூடிய 100% பரிசுத்தமாக ஜீவிக்கக்கூடிய, மறுரூபமாகக்கூடிய பரிசுத்தவான்கள். அது பொறுக்கி எடுக்கக்கூடிய சிலர். பிறகு கர்த்தருக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்பி, கர்த்தருக்குள் மரித்தவர்கள் என்றால் எல்லாரும் அல்ல, பூரணர்கள். அப்போ வருகையின் நாட்களிலே கர்த்தருக்குள் மரித்த பூரணமான பரிசுத்தவான்கள், பிறகு கர்த்தருக்குள் உயிரோடு இருக்கக்கூடிய 100% பரிசுத்தவான்கள், ரெண்டு கூட்டமும் உயிரோடு எழும்புவார்கள். அப்போ உயிர்த்தெழுதலின் முதல் பலன், பிறகு 2, 3 ஆச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தருக்குள் ஏற்கனவே மரித்தவர்கள், மரித்தவர்களிலே 100% பூர்ணமானவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். பிறகு உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் பூரணமான பரிசுத்தவான்கள் மறுரூபமாகி 2 கூட்டம் பரிசுத்தவான்களும் புறாக்களை போல் என்ன செய்வார்கள்? பறந்து ஆண்டவரை தேடி போவார்கள். அப்படி போகக்கூடிய வழியிலே இப்படி சொல்லுவார்களாம், மரணமே, சத்தமா சொல்லுங்க, அது யார் சொல்லுவா தெரியுமா? மரணமே உன் கூரன்கேன்னு சொல்லி யார் சொல்லுவார்கள்? மரணம் இல்லா, மரணத்தை காணாமல் மறுரூபமான பூரணமான பரிசுத்தவான்கள் அவர்கள் தேவ சமூகத்திலே போகக்கூடியவர்களே, மரணமே உன் கூரங்கே. அடுத்த கூட்டம் பூரணமான பரிசுத்தவான்கள் என்ன சொல்வார்கள்? சொல்லுங்க, வாயை திறங்க.
பாதாளமே உன் ஜெயம் எங்கே? பாதாளத்தை ஜெயித்தவர்கள், கர்த்தருக்குள் மரித்தவர்கள், பாதாளத்தை ஜெயித்தவர்கள். அப்போ ரெண்டு கூட்டம் பரிசுத்தவான்களும் புறாக்களை போல பறந்து ஆண்டவரிடத்திலே போகும்போது மறுபடியும் சொல்லுங்க, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லி புறாக்களை போல பறந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு போவார்கள். அப்போ 3 கூட்டம் வரிசை பரிசுத்தவான்கள். முதல்ல ஆண்டவர், இரண்டாவது இந்த 2 கூட்டம், 3வது வரிசை என்றால் அந்திகிறிஸ்துவினுடைய நாட்களின் மத்திய பாகத்திலே ஏனோக்கு எலியா உயிரோடு எழும்புகிறதை வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்க்கிறோம். ஏனோக்கு என்று சொல்லக்கூடியவன் நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்னுள்ள மனசாட்சியின் கால பரிசுத்தவான். அவன் எழும்பும்போது மனசாட்சியின் காலத்தில் உள்ள பூரணர்கள் அவனோடு கூட போவார்கள். எலியா எழும்பி உயர்த்தெழுந்து போகக்கூடிய நேரத்தில் நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்கள் பூரணர்கள் அவனோடு கூட போவார்கள். அப்போ 5 கூட்டம். 6வதாக இரத்த சாட்சியினுடைய உயர்த்தெழுதல். 7வது உயர்த்தெழுதும் ரொம்ப முக்கியம். 1000 வருஷ அரசாட்சிக்கு பின்னாலே எருசலேம் யுத்தம், அதான் கடைசி யுத்தம். அந்த எருசலேம் யுத்தத்தின் பின்னாலே இந்த வானமும் பூமியும் வெந்துருகி எல்லாம் சாம்பலாயிரும். எல்லாம் என்ன செய்யறோம்? எரிஞ்சு போயிடும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இனிமேல் நான் ஜலப்பிரளயத்தினாலே இந்த பூமியை அழிக்க மாட்டேன். 7வது உலக மகா யுத்தம். அந்த யுத்தத்தில் அந்த ஆண்டவர் தன்னுடைய சேனையோடு வந்து அந்திகிறிஸ்துவோடும் பாவிகளோடு யுத்தம் பண்ணி எல்லாம் அழிஞ்சிரும். அதனால் இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே. பிறகு மனந்திரும்பி அவரை அண்டிக்கொள். எப்படி சிந்தித்து மனம் திரும்பி, என்னது மனம் திரும்பி, சிந்தித்து சிந்திக்கணும், சிந்தித்து மனம் திரும்பி. 2வது பாயிண்ட், மனம் திரும்பி அவரை அண்டிக் கொள்ளென்றால் அவரோடு சேர்ந்து நீ வாழ வேண்டும். அது தமாசான விஷயம் அல்ல. அந்த வானமும் பூமியும் வெந்துருகி அழிந்து எரிந்து இல்பொருளாக போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது முடிந்த அடுத்த செகண்டு 7வது உயர்த்தெழுதல், பொதுவான உயர்த்தெழுதல். இந்த உலகத்திலே வாழ்ந்த எல்லா ஜனங்களும் கடந்த 6 உயர்த்தெழுதலிலே எழாதவர்கள், கடந்த 6 உயர்த்தெழுதல் என்று சொல்லக்கூடியது அந்தந்த காலங்களில் இருந்த பூர்ணமான பரிசுத்தவான்கள், மற்றவர்கள் அல்ல. அந்த லிஸ்டில் எழாதவர்கள் பொதுவான உயர்த்தெழுதல். அனைத்து கோடான கோடி பாவிகளும், அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளும், பூரணமாக்கப்படாத பரிசுத்தவான்களும் எல்லாரும் எழும்பி நியாயாசனத்துக்கு முன்னாலே, அந்த வெள்ளை சிங்காசனத்துக்கு முன்னாலே வலது பக்கம் இடது பக்கம் என்று அவர்கள் நிற்பார்கள். பொதுவான 7ஆம் உயர்த்தெழுதல். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ எந்த உயர்த்தெழுதலில் நீ போக வேண்டும்? 2ஆம் உயர்த்தெழுதல், மறுரூபமாகக்கூடிய அந்த உயர்த்தெழுதல். அதுக்கு 100% தேவை பரிசுத்தம். அறவுரை எல்லாம் வைத்து கொண்டு அதில் போக முடியாது. என்னை கேட்கக்கூடிய கர்த்தருடைய பிள்ளையே, சகோதரனே, சகோதரியே, நமக்கு ஒரு உயர்த்தெழுதல் உண்டு.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல. இதில் காஷ்மீரில் ஒரு பயங்கரமான ஆக்சிடெண்ட். 200 அடிக்கு கீழே போய் அங்கே நிறைய பேர் விழுந்து இறந்து போய்விட்டார்கள் வண்டியில். இந்தியாவிலே பலர் அதிர்ச்சி அடைகிறார்கள். மரிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மரித்து அவருடைய ஆத்மா எங்கே போகிறது? இன்று உன்னுடைய ஜீவன் போனால் உன்னுடைய நித்தியம் எங்கே அமையும்? அந்த ஐஸ்வர்யவானை பார்த்து ஆண்டவர் கேட்டார், இன்று உன்னுடைய ஜீவன் போனால் நீ சேகரித்து வைத்தவைகள் யாருடையதாகும்? அதனால் ரொம்ப முக்கியம், நமக்கு ஒரு உயர்த்தெழுதல் வேணும். அதுக்கு முன்னோடி நம்முடைய இயேசப்பா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்தில் 2 பண்டிகைகள் ஆசரிக்க வேண்டும் அல்லது வேதத்துடைய பரிசுத்தவான்கள் ஆசரித்தார்கள் என்று சொல்லப்படவில்லை தான். ஒன்று கிறிஸ்மஸ் பண்டிகையை குறித்து வேதத்திலே அதை பண்டிகையாக சொல்லப்படவில்லை. 2வது ஈஸ்டர் என்கிறதான வார்த்தை பைபிளில் அது இல்லை. அது ஈஸ்டார் என்கிறதான பெயரிலிருந்து உண்டானது. அது சொல்லப்படாவிட்டாலும் இயேசப்பா நமக்காக பிறந்தார், ஆண்டவர் இயேசு நமக்காக உயர்த்திருந்தார். அதனுடைய சாராம்சத்தை நாம் நினைவு கூர்ந்து சிந்தித்து அதை ஆராய்ச்சி பண்ணி அதனுடைய உள் அர்த்தங்களை எடுத்து நாம் சொந்தமாக்கி ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். முழங்கார் படியிடுவோம், எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். இயேசப்பா, மேன்மையான உயர்த்தலுதலுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்றும் குப்பையுமாக எண்ணினேன். எனக்கு அந்த மேன்மையான உயர்த்தலுதல் வேணும். பலமாக ரூபிக்கப்பட்டார். 40 நாட்களும் அநேகருக்கு தரிசனமானார். உனக்கு தேவன் தரிசனமாக கூடிய கர்த்தர். நீ ஜெபித்தால் கர்த்தர் தரிசனமாவார். உயர்த்தெழுந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் தரிசனமாவார். கல்வாரி காட்சியின் மூலமாக தரிசனமாவார். நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சையை கட்டி உலாவும் தரிசனம். எல்லாரும் ஆராதிப்போம், கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். உன் கண்ணீரை துடைக்கும் ஊழியம், உன் துக்கத்தை மாற்றும் ஊழியம், உன் அவிசுவாசத்தை மாற்றும் ஊழியம், உன் பின்மாற்றத்தை மாற்றும் ஊழியம், உன் இருதயத்தை கொழுந்து விட்டு அந்த வசனத்தை சொல்லி கொழுந்து விட்டு எரிய செய்யும் ஊழியம், உன்னை ஊழியத்திற்கு அதிகாரப்படுத்தும் ஊழியம், உன்னை ஆசீர்வதிக்கும் ஊழியம். கர்த்தருடைய பிள்ளையே, உயர்த்தெழுந்த கர்த்தர் அதை செய்கிறார். பின்னால் உள்ளவர்களின் கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். எல்லாரும் எழும்பி நின்று ஆராதிப்போம். நேரம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஒரு அதிகாரம் மாம்சமோ அது சரியில்லை, ஆவி உயிர்ப்பிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உயிர்ப்பிக்கும் ஆவியானவர்
இந்த மாம்சத்திலே உயிர்ப்பிக்கும் ஆவியானவர் இறங்குகிறார். ஆமென். சாதிக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உடைய செத்த அனுபவத்திலிருந்து கர்த்தர் ஒரு மீட்பு உயிரை தருகிறார். உலர்ந்து போன பள்ளத்தாக்கிலே வீசி அறியப்பட்ட இந்த எலும்புகள் உயிரடையுமா? அவன் அங்கே தீர்க்க தரிசனம் சொன்னபோது பள்ளத்தாக்கிலே வீசி அறியப்பட்ட இந்த எலும்புகளுக்குள்ள ஒரு உயிர் வருகிறது. அவைகளெல்லாம் எலும்போடு எலும்பு சேர்ந்து, நரம்போடு நரம்பு சேர்ந்து, ஒருங்கிணைந்து உயிர் பெற்று சேனையாக நிற்கிறது. உயிரடையுமா என்கிற கேள்விக்கு ஒரு பதில் கிடைக்கிறது. எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், நல்ல கைதட்டி பாடுவோம், பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுதுவார். பாரதோ கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுதுவார். அங்கு போட்ட முத்திரை காவலில் நிற்குமா தேவபுத்திர சந்நிதி முன். அங்கு போட்ட முத்திரை காவலில் நிற்குமா தேவபுத்திர சந்நிதி முன். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். வேண்டாம் வேண்டாம் அழுதிட வேண்டாம், ஓடி உரைத்திடுங்கள். தாம் கூறின மாமரை விட்டன கல்லறை போங்கள் கலிலே அவுக்கு. தாம் கூறின மாமரை விட்டன கல்லறை போங்கள் கலிலே அவுக்கு. கீதம் கீதம் ஜெய ஒருமித்து கர்த்தரை உயர்த்துவோம், கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்வா ஆரிய சங்கம் அதிரடி கொள்ளுகிறார். அண்ணா காய்வா ஆரிய சங்கம் அதிரடி கொள்ளுகிறார். இன்ன போத கணங்கள் இடி பொறி கண்டு பயந்து நடுங்குகின்றார். இன்ன போத ஹல்லேலூயா ஹல்லேலூயா பொறி கண்டு பயந்து நடுங்குகின்றார். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், எல்லாரும் ஏகோபித்து பாடிடுவோம். நம்முடைய உயிர்த்தெழுந்த இரட்சகரை ஆடி மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நட உங்கள் வருகிறார் ஜெய வீரன். வாசல் நிலைகளை உயர்த்தி நட உங்கள் வருகிறார் ஜெய வீரன். தம்மேள வாக்கியம் கைமணி பூரியை எடுத்து முழங்கிடுவோம். தம்மேள வாக்கியம் கைமணி பூரியை எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம், கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் கண்ணீரை துடைக்கும் ஊழியம், ஜெயம் உன் என்று துக்கத்தை மாற்றும் ஊழியத்தை கர்த்தர் செய்கிறார். உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்வா ஆரிய சங்கம் அதிரடி கொள்ளுதுவார். அண்ணா காய்வா ஆரிய சங்கம்
ஹalleluya ரிபாட்டு ரங்கரபஷமால வரவரம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம் ஹalleluya கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் ஹalleluya ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் ஹalleluya ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம் கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கைகொட்டி பாடிடுவோம் இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார் ஹalleluya ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம் 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 இயேசுராஜன் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. நம்முடைய மாம்சத்தில் ஆவியானவரை வந்து இறங்க வேணும். அந்த செத்த அனுபவம் எல்லாம் மாறணும். பின்மாற்று அனுபவங்கள் எல்லாம் மாற வேண்டும். துக்கம் எல்லாம் மாற வேண்டும். தோமாவுடைய அவிசுவாசத்தை மாற்றினார். பேதுருடைய பின்மாற்றத்தை மாற்றினார். எம்மாவூருக்கு போன சீசர்களுடைய உள்ளங்கள் இருதயங்களை கொழுந்து விட்டு எரிய செய்தார். பின்னால் உள்ளவர்களும் எல்லாரும் ஆராதிப்போம். இதை தூரங்களிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற அருமையானவர்களே, வாய்களை திறந்து கர்த்தரை துதி. இந்த உலகத்திலும் உனக்கு பதில் செய்யப்படும். உயர்த்தழுதலிலும் உனக்கு பதில் செய்யப்படும். இம்மையிலே துன்பங்களோடு நூறத்தனையாக, மறுமையிலே நித்திய ஜீவன். எல்லாரும் ஆராய்வோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஒருமனப்படுங்க, ஒருமனப்படுங்க. எல்லாரும் ஒருமனப்படுவோம். ஆவியிலே மகிழ்வோம். இந்த உலகம் நமக்கு சாதம் அல்ல. இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நமக்கு சாதம் அல்ல. நமக்கு ஒரு தெய்வம் உண்டு. அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை பலப்படுத்துகிறார். நம்மை வாழ வைக்கிறார். இயேசுவே, இயேசுவே, இழந்து போன ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். இழந்து போன நன்மையை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். இந்த நாளில் தேவ தரிசனம் உனக்கு கிடைக்கிறது. உன் இருதயத்தை பொழந்து விட்டு எரிய செய்கிறார். ஆமென். இரு கரம் நீட்டி அந்த மலையின் மேல் வைத்து தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் ஊழியம். பலருடைய சிரசின் மேல் தன்னுடைய கரத்தை வைத்து ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிக்கும் உயர்த்தெழுந்த கர்த்தர். இந்த நாளிலே அந்த ஆசீர்வாதங்களை உணர்வோம். பல கண்ணீரின் அனுபவங்களை கடந்து வந்திருக்கிறோம். துன்ப வனாந்திரத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் ஆராதிப்போம். ஆமென், ஆமென். ஜீசஸ், ஜீசஸ், ஆமென். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே,
நிறைந்தவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, 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 உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்து, உந்தன் சிறகுகளின் நிழலில் கைதட்டி பாடுவோம். என்றென்றும் மகிழச் யாரும் கண்களை திறக்க வேண்டாம். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒருமனப்படுவோம். துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எத்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே, இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே, ஆராதனை உமக்கே, 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 எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன், ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன், ராஜாதி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன், ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ராஜா ராஜா இந்த தேவதையில உடாபாஸ் பரிசுத்தாவியானவர் மூலமாக பல உள்ளங்களை கொழுந்துவிட்டு எரிய செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய உயர்த்தழுதலின் மகிமையை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த உலகம் நமக்கு சதம் அல்ல, ஆனால் இந்த உலகத்தில் நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. மேலான அனுபவத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். அடுத்த கட்டமாக அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை கர்த்தர் அதிகமாக உயர்த்த போகிறார், அதிகமாக மேன்மைப்படுத்த போகிறார்.
நீ பட்ட பாடுகளுக்கெல்லாம் இனி வருகிற நாட்களிலே பலன் கிடைக்க போகிறது. நற்செய்திகள் வரப்போகிறது. தேவ தரிசனம் வரப்போகிறது. உன்னை வாழ வைக்க போகிறார். உன் குடும்பம் பேர் கேட்ட குடும்பமாக ஆக போகிறது. ஓ பௌடா கமாபா ரபாலபா ரபா ஷபாலபா ரபா ரபா சாதா பாபா தியா ஓடமுண்டரி திரி டென்னல் டமோட மூடவாசியா பாலாசியா. உன் குடும்பத்தில் உள்ள பல தடைகளை கர்த்தர் மாற்ற போகிறார். தேவன் உன்னோடு பேசுகிறார். உயிர்த்தெழுதலின் நற்செய்தி உன்னை தேடி கடந்து வருகிறது. ஒரு வழியாக வந்த சத்துரு 7 வழியாக புறப்பட்டு ஓட போகிறான். உன் பொருளாதார சிக்கல் எல்லாம் மாறப்போகிறது. உன் சரீரத்திலே காணப்படக்கூடியதான உபாதைகள் எல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். கந்தவட ரீலாட ரப சண்டவர உடவாலியா திரவாடியா ஓ கந்த ரீலாட ரபால உடவாசியா ஒரே கண் வேவுடா சாந்தரா. ஓய்வு நாட்களை மீறாதே. ஓய்வு நாட்களை கடைபிடி. உயர்த்தல் நாளை கடைபிடி. கைக்கொள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ வாலாகாமல் தலையாவாய், கீழாகாமல் மேலாவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆசீர்வாதத்தோடு கடந்து போ. தீர்மானத்தோடு விடுதலையோடு கடந்து போ. ஓ ஜீசஸ், ஒரு மகாபரிய சந்தோஷத்தோடு கடந்து போ. உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். தன்னுடைய கரங்களை உயர்த்துகிறார். இதோ என் சபையே, நீ பிரத்யட்சமாய் உன்னோடு தரிசனமாகி உன்னோடு பேசுகிறேன். நீ அநேகருடைய கண்ணீர்கள் இந்த நாளிலே துடைக்கப்படுகிறது. மந்தியில பதியில போட்டாய் பிரேசியா போதியான் பிரேட் டால்திகரை விஸ்வாசி பாஜால் மிகட் லாய் ப்ராட்கார் விஸ்வாசி அநேகருடைய ஜீவியத்திலே நீ பாண்டிலை வில்ல டுராயிண்டா சக்கரபாஷியா பாகிரே பாதிரியா. நான் உயிர் தந்தது போல நீ பிரதிலா சௌகோட்டரம் இல்லை திரும்பியா. அடைக்கப்பட்டிருந்த அநேக வாசல்கள் திறக்கப்பட்டு பிரபலதீர பாஷா மாட்டாய் பிரகாரமலை பாதிரியா. உயிர் தந்த அனுபவத்தோடு ஆவியானவர் நடத்துவார். நீ பந்தியில பாரபிலே திவார ஷவுட்டாரி விலை தேராபாதிரியா. ஆனபடியார் என் ஜனமே, நீ கலங்காதே, கவலைப்படாதே. மட் லைவ்ரேட்டில் பி டுராயிண்டா சபா காபை போரபதியில போதிய அரவர்ஷா உன்னோடு இருந்து உன்னை நடத்துவேன். நீ தீன மேகான் மேஜோர் மேஸ்வரேஸ் வரிசையாத்தி பாஜிய நாந்தி பிரதி லபோதி நமாரா சிபி பாரியில வி ஹவ் தி ரைன்பிலே கான்மி கைபிலே சிமென் டி பிளட் பாசிபிள் ஆர் பிகர் பிளட் ஷெலபுஸ். இதோ என் மகளே பாமா, மை லாதி லிவில் ஆஃப் டைம் லேட் டு மை ஸ்பாட் ல ஹார்ட் வெயிட் உடலம் இஸ் வாட் சிட்டி டைபிதர். தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நான் உன்னை காப்பாற்றி வந்தேன். டி ஜால் நாட் வே டு ரைட் அலோ ஷகார பிலை திகனமாஷியா. நீ ப்ரூதிரவி சுற்றாய் பிரிதிரியா. நீ இன்னும் என்னை அதிகமாக நேசிக்க வேண்டும். இழந்து போன ஆசீர்வாதங்களை உனக்கு நான் திருப்பியுமாய் தருவேன். நனைதிகார புட்டரமிலை பிரிதியில மாஷியா. இன்னும் நீ உன் வாயை திறந்து மாதிரியா முழு பலத்தோடு என்னை ஆராதி. நான் தையில போடலாம ஹிந்தியில பாஷி. அப்பொழுது நிறைவான நன்மை உனக்கு கிடைக்கும். என்னுடைய அபிஷேகத்தினால் நிரம்பி தீவிதியில் அமாஸ்டார் காட்டர மாதிரியா ஒவ்வொரு நாளும் ஜீவிப்பாயாகிய மட்டுமே நான் காட்டராம் இறைத்துராய்சிக்கிறா பசி உன்னை நான் ஆசீர்வதித்து நடத்துவேன். நீ பாகாரி விளைவிஸ்வாட்சியா உன்னோடு கூட நான் இருப்பதை மற்ற ஜனங்கள் காணும்படியாக நான் உன்னிலே கிரியை செய்வேன் என்று பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து அறிவிக்கிறார். ஆமென். ஹalleluya ஹalleluya.
வர வர விதியில வர விஷ வர வர பட்டுராய் விதியில வர வருஷ ஓ ஜீசஸ். ஆம், நம்முடைய கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணோம். ஸ்தோத்திரம். இந்த உயர்த்தெழுந்த அற்புதமான நல்ல நாளுக்காகவும் ஆராதனைக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணோம். உயர்த்தெழுந்ததனுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு தேவன் தந்தபடியினால ஸ்தோத்திரம் பண்ணோம். நம்முடைய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணோம். குமாரனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் பண்ணோம். பரிசுத்தாவியானவரை ஸ்தோத்திரம் பண்ணோம். முழங்காற்படியிடலாம், ஜெபிக்கலாம். எங்கள் ஜீவனுள்ள தெய்வமே, இந்த அருமையான பகல் வேளைக்காக உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. இவ்வளவு நேரம் முழுதுமாக நாங்கள் உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியான பாக்கியத்தை நேரங்களை தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. உயிர்த்தெழுந்து நீர் செய்த எல்லா காரியங்களையும் குறித்து தம்முடைய மகன் மூலமாக தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தின அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. சீசர்களுக்கு நீர் உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தீரே ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய மகிமையை காணும்படியாக தேவன் அருள் செய்த அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, நியாய தீர்ப்பிலே போய் நிற்காதபடி நாங்கள் உயிர்த்தெழுந்து இயேசோடு கூட வரத்தக்கதாக என் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அன்பு தெய்வமே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய உள்ளத்தில் ஆவியானுடைய பலத்த கிரியைகள் விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவே. ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் பவுல் அப்போஸ்தலன் சொன்னவண்ணமாக பிரசங்கமும் விரதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, நீர் உயிர்த்தெழாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லையப்பா. ஒரு மேன்மையை நாங்கள் அடைந்து கொள்ள முடியாது. ராஜாதி ராஜாவாகிய நீர் உயிர்த்தெழுந்தபடியினாலே எங்களுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா பிரச்சனைகளும் மத்தியில் எல்லாவற்றையும் நீக்கி ஒரு உயிர் பெற செய்த அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இம்மட்டும் எங்களை உயிர் பெற செய்த தேவாதி தேவன் கடைசி பரியந்தமும் எங்களை நீ நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் தேவன் எங்களோடு கூட இருந்த நடத்தும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் அந்த ஆராதனையில் வந்த எல்லா மக்கள் மீது நிரம்பி இருக்கும்படியாக ஜெபிக்கிறான் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களோடு கூட நீர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவா இருந்து கிரியை செய்கிற அன்புக்காக மே துதிக்கிறோம். ராஜாதி ராஜாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து. இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆவியானுடைய பலத்த பிரசன்னம் வெளிப்படட்டும். நீரே நடத்து, நீரே காத்துக்கணும், ஆசீர்வதியும். சதா காலங்களிலும் நீர் எங்களோடு கூட இருந்த நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.